எங்கள் வீட்டு கார்டனை பாருங்கள். மருதாணி நல்லா அழகாக வளர்ந்துருக்கு. காலையில் எழுந்துச்சு நான் எப்போவுமே எங்கள் வீட்டு கார்டனை வந்து பார்க்குறது எனக்கு அவ்வளோ ஒரு இஷ்டம். நம்ம வச்ச செடியை நம்ம பார்க்குறப்ப அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். என் ஃப்ரெண்டு வந்து கையில் வச்சுக்கிறதுக்காக மருதாணி கொடுத்தா. அதை நான் வச்சுக்கிட்டு சும்மா அந்த 2-3 கொப்பை வந்து அப்படி ஊனி வச்சேன். அது பார்த்துக்கோங்க, ஒரு குட்டி குட்டி செடியாக ஒரு 4-5 கிளை விட்டு நல்லா இப்போ ஒரு 4 குட்டி மருதாணி செடி வளர்ந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஓமவல்லி செடி. எங்கள் அன்னிக்கு ஓமவல்லி செடினா ரொம்ப இஷ்டம். இதை அவங்க ரொம்ப ஆசையாக வளர்க்குறாங்க. அடுத்தது பாருங்கள், பச்சை மிளகா செடி, கருவேப்பிலை செடி, இதெல்லாம் அழகாக போட்டு காலை வேளையில் பார்த்து பாருங்களேன், செம்மையாக இருக்கும். பச்சை மிளகாவில் இப்போ தான் ஒரு 4-5 பச்சை மிளகா வளர்ந்துச்சு. அதை நாங்கள் சமையலுக்கு பறிச்சப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. துளசி பாருங்கள், துளசி, இது பக்கத்தில் பிரண்டை, இப்படி வந்து வீட்டுக்கு தேவையான சில இதெல்லாம் நாங்கள் வந்து கார்டனில் போட்டிருக்கோம். சளி இந்த மாதிரி பிடிச்சதுன்னா துளசி, ஓமவல்லி இதெல்லாம் தண்ணியில் கொதிக்க வச்சு நாங்கள் குடிச்சுக்குவோம். நம்ம வீட்டு இதுன்றப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருங்கள், துளசி அழகாக, கருவேப்பிலை பார்த்திங்களா, ரெண்டும் சேர்ந்து இதாக இருக்குது. இந்த ஓமவல்லி வந்து அவ்வளோ நல்லது. மருதாணி வந்து வீட்டில் வளர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு லட்சுமி கடாட்சம் வீட்டில் இருக்கும். கன்னி பெண்கள், சுமங்கலி பெண்கள் மருதாணி வச்சுக்கிறப்ப அதில் ஒரு சந்தோஷம் தனி தான். எங்கள் வீட்டு கார்டன் பார்த்திங்களா.